எல்லாருக்கும் வணக்கம். மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர் ராஜபிரதா பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த வீடு பார்க்க போகிறோம்னா, சிவகங்கையில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு வீடு 5 BHK வீடு பண்ணியிருக்கோம். ப்ரீமியமாக இன்டீரியரோட ஜக்கூசி வச்சு மாடுலர் கிச்சன் ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ் போட்டு இந்த வீடு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த வீட்டில் ஒரு ஹை சீலிங்கில் எப்படி ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். ஹை சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி உள்ள ஃபால் சீலிங் தான். ஒரு பார்டருக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் பிவிசி யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம வந்து உட்டன் டைப்பில் உள்ள பிவிசி ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அழகாக ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த ரூமை வந்து கெஸ்ட் ரூமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய பெட்ரூமாக போட்டு அதுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்து அழகாக டாய்லெட் நம்ம ஒரு 10x4 சைஸில் நம்ம வந்து ஒரு டாய்லெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது அழகான கிரே பேட்டர்ன் டைல்ஸ், கிரே வித் ஒயிட் பேட்டர்ன் டைல்ஸில் நம்ம வந்து இந்த பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக இந்த பாத்ரூம் முடிச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம மிக்சர் வால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயுமே அழகாக பிவிசி ஃபால் சீலிங்கை சுற்றி நம்ம பார்டர் கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஃபால் சீலிங்கை சென்டர் கொடுத்துட்டு நம்ம ஜிப்சம் போர்டில் அழகாக ஒரு டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். இது மாடியில் ஹாலில் இருக்க பால்கனி டோர் ஸ்பேஸு. பால்கனி டோரில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மஸ்கிட்டோ டோரே நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மஸ்கிட்டோ டோரை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி ஒரு ஹியூஜ் சைஸான பால்கனி நம்ம இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பால்கனிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் போட்டுக்கலாம், ஊஞ்சல் போட்டுக்கலாம். அழகாக ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் நம்ம கொடுத்து எஸ்எஸ் ரைலிங் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம், கிளாஸ் ரைலிங் கொடுத்துருக்கோம். இதிலேருந்து அழகாக இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம், ரோட் வியூ என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி ஃபால் சீலிங்கையும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உட்டன் பிவிசி சீலிங். இது வெளியே இருந்து பார்க்குறப்ப செம லுக்காக இருக்கும் எலிவேஷனுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர் கேஸு நம்ம பால்கனியில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்எஸ் ரைனிங் கொடுத்துருக்கோம், கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். கிரானைட் ஃப்ளோரிங் போயிட்டு அழகாக அப்படியே நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கோம். மேலே வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஏரியா வேஸ்ட் பண்ணாமல், இது வந்து செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூமு. செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூமை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒரு கடப்பா ஸ்டோன் போட்டு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நம்ம கஸ்டமருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இங்கேருந்து போனீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸுக்கு உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னே டெரஸ் ஏரியாவுக்கு வந்துடும். டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். கூல் ரூஃப் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக லே பண்ணணும். கூல் ரூஃப் டைல்ஸு லே பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு சிப்ஸ் ஃப்ளோரிங் போட்டுட்டு கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறது நல்லது. கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக ஒட்டுறது வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வடியாது. அது மாதிரி இந்த பேரபெட்டில் வந்து நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணோம்னா நமக்கு வாலில் கிராக்ஸ் வராமல் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. இதுதான் இந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரெஷர் பம்ப். 2 HP டெக்ஸ்மால் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வீட்டில் நம்ம ஜக்கூசி, சிங்க்ஸு எல்லாமே நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாக்குவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் வாட்டர்லாம். இங்கே இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு டெரஸ், ஹியூஜ் டெரஸ். இந்த டெரஸில் நான் நல்ல ஒரு வெயிலில் நடக்கிறேன். எனக்கு வெறுங்கால் நடக்கிறேன், எனக்கு சுடவே இல்லை. இந்த சன் யூவி ரேயை வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த கூல் ரூஃப் டைல்ஸில் உள்ள பெனிஃபிட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ரூமில் நம்ம டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்ரூமுக்கு ஏறக்கூடிய ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா சன்சைட்லேயுமே நம்ம டைல்ஸ் லே பண்ணியிருப்போம். இந்த டைல்ஸ் லே பண்ணுறனால நமக்கு வந்து சன்சைடு வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிராக்ஸ் வராமல் இருக்கும். இந்த வீட்டில் நம்ம எலிவேஷன் வந்து நம்ம பார்த்து டிசைன் பண்ணோம். இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு G+1 அழகாக ஒரு எல் ஷேப்பில் ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்து அதுக்குள்ளே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் கிரே கலரில். பால்கனியில் உட்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியாவில் அழகாக ஒரு ஏரியா, இந்த இடம் வந்து கிராஸு, ஆனால் அந்த கிராஸ் தெரியாத மாதிரி அழகாக ஒரு பெர்குலா டிசைன் பண்ணியிருக்கோம் முன்னாடி. அந்த பெர்குலா டிசைனில் இப்போ கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு வச்சுருவோம். அது இன்னும் லுக்காக இருக்கும். அந்த பால்கனியை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் பண்ணி அதில் அழகாக கிளாஸ் ரைலிங் கொடுத்து ஒரு நீட் அண்ட் சிம்பிள் எலிவேஷனாக ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்கில் இந்த வீட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம நைட் வியூ பார்க்குறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அங்கே உட்டன் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து 2 கலர் டச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரே, ஆஃப் ஒயிட், உட்டன் டைப்பு. அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே பார்த்தாலும் சரி, வெளியே பார்த்தாலும் சரி, இதுதான் தீமாவே நம்ம முடிவு பண்ணி இந்த வீட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஆள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காம்பவுண்டில் ஒரு எஸ்எஸ் கேட்டு, கார் பார்க்கிங்க்கு அழகான ஒரு எஸ்எஸ் கேட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் டச் இருக்கும்.
அடுத்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன கேட்லேயும் அதுலேயும் அழகாக ஒரு எஸ்எஸ் கேட் போட்டு உடன் டச் கொடுத்துருக்கோம். மிச்ச ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே 2 வீலர் நிப்பாட்டுற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்லேயும் அழகாக இந்த வீட்டோட உட்டன் டீமை வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் ஃப்ரம் எலிவேஷன்லேருந்தே காட்டணும், பால்கனியில் காமிச்சாச்சு, நம்ம எலிவேஷன்லேருந்து காமிச்சோன்னு சொல்லி கார் பார்க்கிங்லேயுமே ஃபுல்லாகவே உடன் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டிசைன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இந்த வீட்டோட ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு 1850 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஜீப்பில் அந்த செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட், ஓவரால் பண்ணிங்கன்னா 3850 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வரும். ஓவராலாக நம்ம எலிவேஷன் ஏரியா எல்லாமே பால்கனி ஏரியா எல்லாமே சேர்த்து இந்த ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80 lakhs ஆகிருக்கு. இந்த வீட்டுக்கு ஃபால் சீலிங்கோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs ஆகிருக்கு. ஓவரால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு 15 to 17 lakhs ஆகிருக்கு. அது போக அந்த ஜக்கூசி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜக்கூசி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா. அடுத்து அந்த 2 பேர் படுக்கிற ஜக்கூசி பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம். அதெல்லாம் கிளைன் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ராக்ட்லேருந்து அடிஷ்னலாக உள்ளது, அதெல்லாம் அடிஷ்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து 2200, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 2000 கோட் பண்ணோம். இப்போ இனி வர காலங்களில் வந்து நம்ம 100 rupees இன்க்ரீஸ் பண்ணுறோம். 2300 2100ங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம எங்கெங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மேலூர், மதுரை, காரைக்குடி, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக, மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ராம்கோ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். எம்சாண்ட் பீசாண்ட் தான் யூஸ் பண்ணோம். ராட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஸ்கால் யூஸ் பண்ணோம். டைல்ஸ்லாம் வந்து நம்ம கம்பெனி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கூட வந்தது ஃபுல்லாக கஸ்டமர் வந்து பேர் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் கூட வருது, நம்ம 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருந்தோம் ஃப்ளோருக்கு. அதுபோல் ஓவரால் நம்ம மெயின் டோர்லாம் நம்ம டிசைன்லேயே நம்ம பட்ஜெட்லேயே தான் பண்ணோம். ரூம் டோர்ஸ்லாம் நம்ம பட்ஜெட்டில் தான் பண்ணோம். அந்த பேனலிங்கிறலாம் இன்டீரியரில் சேர்ந்து வரும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் தனி, இன்டீரியர் காஸ்ட் தனி. கூல் ரூஃப் டைல்ஸ் தான் நம்ம இதில் தான் பண்ணோம். ப்ளம்பிங், அவுட்ரு ப்ளம்பிங் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். டேங்க் அதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். அந்த ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. டைல்ஸ் வந்து 750க்கு மேலே நம்ம பாத்ரூமில் ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. கஸ்டமரும் வந்து அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தோம். நம்மளுக்கான அமௌண்ட்ஸும் அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கான அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருந்தாங்க. அதனால் இந்த வீடு அழகாகவும் ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் கஸ்டமர் வந்து ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இந்த வீடை வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வயர்ஸ், ஓவரால் வயர்ஸ் பார்த்தோம்னா KEI யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். அதுபோல் சுவிச்சஸ்லாம் வந்து நம்ம கோல்டு மெடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையும் இல்லாத மாதிரி அழகாக நம்ம வந்து ஸ்டேர் கேஸில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருப்போம். அதுபோல் இன்டீரியர் லைட்ஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஓவரால் பட்ஜெட் இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,25,00,000 ரூபா ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு 8 lakhs போக 45 lakhs வந்து அவங்க வந்து இன்டீரியர், அடுத்து அவங்க ஃப்ரிட்ஜு, ஜக்கூசி, காம்பவுண்ட் ஒர்க்கு, அவுட்டர் ஏரியா டெவலப்மெண்ட்டு, இந்த எஸ்எஸ் கேட்டு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அவங்க செலவு பண்ணது. இந்த வீட்டுக்கு வந்து ஓவரால் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அழகான வில்லா வீடு கட்டுறதுக்கு 1,25,00,000 ரூபா ஆயிருக்கு. என் பேர் அய்யூப் கான். இது மகளுக்காண்டி கட்டினார், மருமையும் கட்டினார். பொறுமையாக நல்லா வேலை நல்லா நீட்டாக பார்த்துருக்கு. வீட்டுடைய அமைப்பு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டெக்கரேஷன் வேலைகள் எல்லாமே நல்லா இருக்குது சார். இப்போ வீடு பார்த்துருப்பீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மகாராஜா பில்டர்ஸ் வீடை பற்றி சொல்ல தேவையில்லை. அது வந்து இப்போ உள்ள ஆர்கிடெக்ட்லையும் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான செயல்பாட்டில் நல்ல புதுவண்ணமான டிசைன்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மக்களுக்கு விரும்பிய மாடல்கள்லையும் அழகான முறையில் விலை ரொம்ப இறக்கமாகவும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தேவையான விலையும் செஞ்சு கொடுப்பாங்க. பில்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உறுதியாகவும் இருக்கும். அதுக்கு உத்தரவாதத்தோடு அவங்க மகாராஜா பில்டர்ஸு சிவகங்கையில் ஒரு முத்திரை பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடு அப்படின்றது ஒரு பெரிய கனவு எல்லாருக்குமே. ஸோ அந்த கனவு இப்போ உங்கள் நினைவாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். வீட்டில் நிறைய யூனிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க, டிசைன்ஸ் நிறையா பார்த்து பண்ணியிருக்கோம். இன்ஜினியர் வந்து நிறைய புது ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதாவது காஸ்ட் இவ்வளோ வரும் அதை தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுபடி நாங்களும் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாம் வேலை பண்ணோம். சூப்பர். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து லைவாக உங்களால் பார்க்க முடிகிற ஃபீலிங் இருக்கா? கண்டிப்பாக. நிறையா நம்ம வீடியோஸும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா கொஞ்சம் ரெஃபர் பண்ணது மொத்தமாக நம்ம வீட்டில் காட்டுறோன்னு சொல்லி அங்கங்கே பண்ணியிருக்கோம் நிறையா. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க.
நல்லா இருக்குது எல்லாமே, திருப்தியாக இருக்குது எல்லாமே. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெகுலராக எந்த லெவலில் போயிட்டு இருக்கு எப்படி விஷயங்கள் இருக்குது, அப்புறம் டைம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க டைம்குள்ளே டெலிவரி பண்ணுறோம், அந்த டைம்குள்ளே கரெக்டாக பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்டிருந்தோம், இப்போ தான் இந்த டைம்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும், கொஞ்சம் லாஸ்ட் டைமாக நாங்கள் அர்ஜென்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வீடு நாங்கள் பார்க்கும்போதே நிறையா ஃபீல் பண்ணுவோம், பயங்கர மாடர்னாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில் நாங்கள் பெருசாக அந்த மாதிரி வீடு பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், அவங்களோட இன்புட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி சூஸ் பண்ணீங்க அதெல்லாம்? அதான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தா ரெஃபர் பண்ணி நிறைய பண்ணோம், ஒன்று பார்த்துட்டு. இன்ஜினியரும் வந்து சில இதில் ஐடியாஸ் கொடுப்பாங்க, இந்த இடத்துல இது வருது, இதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுபடி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, எல்லாமே திருப்தியாக இருக்குது. எதுவுமே குறைன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை, நல்லா இருக்குது எல்லாமே. அடுத்து நீங்கள் வீடு கட்டினாலோ இல்லை அடுத்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கட்டினாலும் நீங்கள் மகாராஜா பில்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, இப்போவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், பண்ணாங்க, நல்லா இருக்குது. நிறைய பால்காட்சி இப்போ தான் ரீசெண்டாக முடித்தோம், எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் கண்டிப்பாக. இப்போ வீட்டுக்கு வந்து சில பேர் வீடு பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க சில விஷயங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீட்பேக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க? கலர் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஸ்பேசஸ்லாம் நல்லா இருக்குது, பிளானிங் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க எல்லோரும் வந்தவங்கலாம். முக்கியமாக பெண்கள் பொறுத்து பார்த்தோம்னா கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுதான். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக நிற்கணும், நம்ம நிற்கிற போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப ஹைடெக்காகவும் பண்ணியிருக்கீங்க எல்லாம். ஸோ உங்களுக்கு அது எப்படி திருப்திகரமாக இருக்குது, அந்த எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் நினச்சது வந்தது? நாங்கள் கிச்சன் பிளான் பண்ணும் போதே இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த இதுக்கு இந்த இது அளவு ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு ஐலாண்ட் கிச்சன் வேணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்லிட்டேன். இந்த இது மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே இதெல்லாம் விட்டுட்டாங்க, கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் டிசைனர் வச்சு ஒன்று பிளான் பண்ணி அவங்க விட்ட கேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. கேப் சொல்லிட்டேன், ஒன்று கேட்பாங்க மெஷர்மெண்ட், உங்களுக்கு இது ஓகேவா, இந்த ஹைட் ஓகேவா, இங்கே சிலிண்டர் வரும், இதெல்லாம் கேட்டாங்க. எல்லாமே கிரானைட் ஓட்டுலேருந்து டைல்ஸ் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொட்டேஷன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்ததா? அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சி வந்து பொறுத்த வரைக்கும் மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? கொட்டேஷன் கரெக்டாக சொல்லிடுவாங்க, அதுதான் அவங்களோட இதில் ப்ராஜெக்டில் வரும். எங்களோட இதுனா தனியாக இவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுபடி கரெக்டாக அவங்களுக்கு மெட்டீரியல், நம்ம மெட்டீரியல் எடுத்து கொடுத்தோன்னா நம்ம காஸ்ட்டு பே பண்ணி எடுத்து கொடுத்தோன்னா அவங்களோடது கரெக்டாக பண்ணிடுவாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கணக்கில் ஒரு இது குளறுபடி அதெல்லாம் எதுவும் இல்லை. நீட்டாக கரெக்டான பேமெண்ட் நம்ம பண்ணிடுவோம். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சைன் பண்ணி கொடுத்துருவாங்க, இவ்வளோ அமௌண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுவாங்க. சூப்பர் மேம். இப்போ மகாராஜா பில்டர்ஸ் அப்படின்னா டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வர்றாங்க, டிசைன்ஸ் நம்ம சொல்கிறத நம்ம எது சொன்னாலும் ஓகே பண்ணிக்கலாம், இது இப்படி வரும் இது இப்படி வரும்னு சொல்லிடுறாங்க, நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. நம்மளோட ஐடியாஸும் கொடுக்குறோம், அவங்களோட இதுவும் நம்மளுக்கு தெரியப்படுத்திடுறாங்க. இது இப்படி வந்தால் ஓகேவா உங்களுக்கு, இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் ராசிபிரதா பேசுகிறேன். நம்ம எங்கெங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, மேலூர், காரைக்குடி, காளையார் கோயில், நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக, மதுரை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்ட். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாகவும் கஸ்டமர் சாட்டிஃபிகேஷனாகவும் நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்டீரியர் வந்து 2300 கிரவுண்ட் ஃப்ளோரும் 200 வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித் இன்டீரியர் செமி இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா 2500 பண்ணுறோம் கிரவுண்ட் ஃப்ளோரு. அதே லக்ஸரி இன்டீரியர், இந்த வீடு மாதிரி லக்ஸரி இன்டீரியராக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்குது. அதுலேயுமே 2800 ஒன்று இருக்குது, 3000 ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சேர்ந்து வரும். இதர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா மகாராஜா பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கீழே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, 8220836254. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஆர்டிஎம் காலேஜ் ரோட்டில் இருக்குது. மதுரையில் வந்து நம்ம ஜிஆர் நகர் ஐயர்பங்களா பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் இல்லை ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.